தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், அன்பு செய்கிறோம். நீர் பரிசுத்த, நீர் நல்லவர், நீர் வல்லவர். ஆண்டவரை இந்த இடத்துல நீர் செயல்பட்டு கொண்டிருக்கிறபடினால் நன்றி. நீர் எங்கள் கூடவே இருக்கிறபடினால் நன்றி. ஆண்டவரை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீரே. இங்கே இருக்கிற இந்த ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்கள் அழைத்து ஒவ்வொரு வாரமும் இவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறபடினால் நன்றி. தங்களுடைய வாழ்க்கையில் கேட்டதை இவர்கள் மறந்து விடாதபடி உமக்குள்ளாக இன்னும் அதிகம் அன்பை அவர்கள் அனுபவிக்க ருசிக்க உமக்கு நெருக்கமாக நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறபடினால் நன்றி. இந்த நேரத்தில் ஆண்டவரே, என்னையும் ஒரு கருவியாக நீங்கள் இந்த இடத்தில் நிறுத்தி இருக்கிறபடினால் நன்றி. இங்கே பகிரப்படுகிற வார்த்தைகள், சொல்லப்படுகிற செயல்கள் இந்த பிஞ்சு இதயங்களில் பசுமரத்தாணி போல பதிகிறபடினால் நன்றி. இந்த நல்ல நிலமாகிய இதயங்களில் விதைக்கப்படுகிறபடினால் நன்றி. தீயவன் திருடாதபடி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால சீல் செய்யப்படுகிறபடினால் நன்றி. அப்பா, உம்முடைய கரம் கூடவே இருக்கிறபடினால் நன்றி. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுகிறபடினால் நன்றி. துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கு. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மார்க்கு 4வது அதிகாரம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் என்ன இருக்குது. இதை நம்ம நிறைய தடவை கேட்டுக்கிறோமே அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது தான். இதை நம்ம ஒரு எந்த விதத்துலலாம் இதை நம்மளுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணலாம். அங்கே சீடர்கள் என்ன பண்ணினாங்க, அதுக்கு ஜீசஸ் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல அவங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது, எப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். மார்க்கு 4வது அதிகாரம் 35லேருந்து 41 வரை. மார்க்கு 4:35 to 41. யாராவது ஒருத்தங்க? ஓகே, நானே தமிழில் வாசிக்கிறேன். இங்கிலீஷில் வேறு யாராவது வாசிங்க. ஃபியோனா இங்கிலீஷில் வாசிங்க. எல்லாருமே பைபிள் எடுங்கப்பா ப்ளீஸ். இப்போ நீங்கள் எல்லாருமே உங்கள் சைடில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லணும். ரியான் லைனில் இருக்கியாப்பா? ரியான், ஜோஸ்ஃபர், ஆன்சி, கேமரா ஆன் பண்ணுங்க. பைபிள் எடுங்க. அக்ஷயா, டிட் யூ டேக் அ பைபிள்? யா, ஓகே. ரியான், ஓகே, வாசிங்க ஃபியோனா. verse திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. 4:35 to 41. Okay. And the same day, when the even was come, he said unto them, Let us pass over unto the other side. And when they had sent away the multitude, they took him even as he was in the ship. And there was also with him other little ships. And there arose a great storm of wind, and the waves beat the ship, so that it was now full. And he was in the hinder part of the ship, asleep on a pillow. And they awake him and said unto him, Master, carest thou not that we perish? And he arose and rebuked the wind and said unto the sea, Peace, be still. And the wind ceased, and there was a great calm. And he said unto them, Why are ye so fearful? How is it that ye have no faith? And they feared exceedingly, and said to one another, What manner of man is this, that even the wind and the sea obey him? ஓகே, நான் இப்போ ஒரு தமிழில் வாசிக்கிறேன். ரியான், உங்களுக்கு நான் சொன்ன சாப்டர் புரிஞ்சுதா? மார்க் 4:31லேருந்து 35லேருந்து 41 வரை. ஓகே, இப்போ ஃபியோனா இங்கிலீஷில் வாசிச்சிருக்காங்க, நான் இப்போ தமிழில் வாசிக்கிறேன் ஒருக்க. அதோட டைட்டிலே காற்றையும் கடலையும் அடக்குதல். அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பி கொண்டு இருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. ஏன்
பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஓகே, நான் ஒரு 2 மினிட்ஸ் தரேன். நீங்கள் வாசித்ததையே திருப்பி வாசிங்க. உங்களுக்கு இதில் என்ன புரிஞ்சிருக்கு, நீங்கள் இதில் என்ன சொல்ல விரும்புகிறீங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லணும். அப்புறம் ஆண்டி சொல்லணும். சரியா? 2 minutes you can take. ஆண்டி மார்க் Mark 4 35 to 41. இதில் உங்களுக்கு டச் ஆனது என்ன, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படிங்கிற இது, இல்லை இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஓகே, 2 or 3 minutes you can take. ஜோஸ்வர் வாசிக்க தெரியுமா? என்னம்மா? ஆமா தெரியும். ஓகே, யா. ஓகே, யார் ஃபஸ்ட்டு சொல்ல விரும்புகிறீங்க? 1 by 1 எல்லாரும் சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருந்துச்சு, எந்த இடம் உங்களுக்கு டச் ஆச்சுது? இந்த ஸ்டோரி நீங்கள் பிறந்ததுலேருந்தே கேட்டிருக்கீங்க. எப்படியும் ஒரு 6-7 வயசுலேருந்தே நீங்கள் ரெகக்னைஸ் பண்ண தொடங்கியிருப்பீங்க இல்லையா? ஓகே, சொல்லுங்கள். ஃபியோனா சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. என்ன டச் ஆச்சுது இதில்? யா. அந்த டிசைபிள்ஸ் ஆண்டி, ஏன்னா அவங்க ஜீசஸ் கூட இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபேத் வரல. சம்டைம்ஸ் நம்மளும் அப்படிதான் இருக்கும். நான் அப்படிதான் பேசுவேன். ஓகே, ஜீசஸ் கூட இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு ஃபெய்த் வரல. எஸ், கரெக்ட். ஓகே, வேற? அன்சி, ரூபன் சொல்லுங்க. இதுல வந்து ஜீசஸ் கூட இருக்கிறாரு, இருந்தாலும் அவரு அமைதியா இருக்கிறாரு, எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கவலை. அவர் ஒன்றும் செய்யல நினைச்சுக்கிட்டு, அவருக்கு தெரியாத நினைச்சுக்கிட்டு அவருக்கு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. சீடர்கள் வந்து அவங்க மேல அக்கறை இல்லை, அதை பத்தி அவருக்கு கவலைப்படலை. அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கல. சீடர் அவருக்கு தெரியாம இருக்காரு, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்கல. அவங்களோட பேச்சு நம்மளை பத்தி இவருக்கு அக்கறை இல்லாம இருக்கிறாரு, ஏனோ இருக்கிறாரு. அவர் அமைதியா, கடவுள் அமைதியா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்மளும் நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கவே இல்லை, அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, அதாவது நான் புலம்பிருக்கேன் அந்த மாதிரி. அப்ப உண்மையில அவர் செயல்பட்டுட்டு தான் இருக்கிறாரு, நம்மளை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கிறாரு. அதனாலதான் வந்து உள்ள கையில கொடுத்து வைத்திருக்கிறேன்னு சொல்றேன். வெரி குட், பிரைஸ் தி லார்ட், சூப்பர். ஓகே, எல்லாரும் நல்லா சூப்பரா சொல்றீங்க. நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஜீசஸோட ஹெவன்லி பீஸ் இந்த இதில் தெரியுது. மீன்ஸ் வென் அந்த ஸ்டோம்லேயுமே he was in the stern asleep on the cushion அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லாருமே பயப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பட் தென் ஜீசஸ் வந்து ஃபுல் அந்த ப்ரெசன்ஸில் இருந்தனால இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து பெருசாக தெரியலை. ப்ளஸ்
அவங்க எழும்பி இந்த ஸ்டோம் காம் டவுன் ஹாவ் பீஸ்ன்னு சொல்லும்போது உடனே ஒபே பண்ணுது. ஸோ அந்த இது எனக்கு பிடிச்சிருந்தது. அவரோட அந்த ஹெவன்லி பவர் அதை நீ பார்க்குற இதில். ஓகே, வெரி குட். எல்லாரும் சூப்பராக சொல்கிறீங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் சொல்கிறீங்க. கிரேட். ஓகே, வேற அக்ஷயா? எனக்கு அதுல பொறுமை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாரோட பொறுமை? ஏசப்பாவோட பொறுமை. இவ்வளவு தூரம் அவங்க பயப்படுறாங்க, ஏசப்பா அவங்க பொறுமையா எழுப்பி காற்றையும் கடலையும் இது அடக்குனாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவர் பதட்டப்படலாம் இல்லையா? சுச்சுவேஷன் பெருசாகிறது, பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு விதமாக அவங்களும் அதை பெருசுப்படுத்தி காட்டுறாங்க. காட்டும்போது அவர் வந்து என்ன பண்ணலை, அவர் அந்த பயத்துக்குள்ளாடி பதட்டத்துக்குள்ளாடி அவர் போகலை. அவர் கூலாக எழும்பி எதுவுமே நடக்காதது மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுறார் இல்லையா? யா, சூப்பர், வெரி குட். ஜோஸ்ஃபர்? இயேசு காட்டையும் கடலையும் இறையாதேன்னு சொன்ன பிறகு காட்டும் கடலும் அமைதியா இருக்கு. யா, அவர் எழும்பி என்ன பண்ணாரு, இந்த பிரச்சனையில இருந்த பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு கேட்கவே இல்லை இல்லையா? அவர் என்ன பண்ணாரு, அந்த காற்றையும் கடல்கிட்டையும் பண்ணாத அப்படின்னாரு. அது ரெண்டும் ஒபே பண்ணிருச்சு இல்லையா? சூப்பர். கீழ்ப்படியுது. அது வந்து அவருடைய பவருக்கு கீழ்ப்படியுது. வெரி குட். எல்லாருமே அழகா சொல்லிட்டீங்க, எல்லா பாயிண்ட்ஸுமே சொல்லிட்டீங்க. அப்போ என்ன எனக்கு சைட்லேயும் கொஞ்சம் நம்ம அதை பார்ப்போம். வெரி குட். எல்லாருமே அதை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. சேம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே என்னாச்சுன்னா, இயற்கையில் நடந்த முதல் அற்புதமாக இதை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பைபிளில் மார்க் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காஸ்பலில் போனீங்கன்னா அவர் முடக்குவாதமுற்றோரை குணப்படுத்தியிருப்பார். அப்புறம் தொழுநோயாளர்கள் குணம் அடைஞ்சிருப்பாங்க, கை சூம்புனவங்களை குணம் அடைஞ்சிருப்பாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீடர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருந்திருக்கும். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு நேச்சரில் அவர் செய்த மிராக்கிள். இதுக்கு முன்னாடி ஏதாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், பார்த்த வரைக்கும் அப்படி இல்லை. ஸோ இது வந்து நேச்சரில் நடந்த ஒரு முதல் ஜீசஸ் செய்த ஒரு முதல் அற்புதம். ஓகேயா? இது வந்து உண்மையிலே நடந்ததா அப்படின்னு சிலருக்கு சில டவுட் இருக்குது. உண்மையிலே நடந்துதா அப்படிங்கிறது சிலருக்கு, இது எப்படி ஒரு மனுஷன் ஒரு கடலையும் காற்றையும் சொன்ன உடனே கடல் உடனே கேட்குதா, காற்று உடனே அமைதியாக இருக்குதா, இது உண்மையிலே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பலருக்கு டவுட் இருக்குது. நமக்கு அந்த டவுட் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஏன் இருக்கக்கூடாதுன்னா, இதை இவர் செய்யலைன்னா என்னோட வாழ்க்கையில் வரக்கூடிய காற்று, கடல், புயல், அந்த பிக் ஸ்டோம்ஸை இவரால் அடக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வராது. ஓகேயா? அடுத்தவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு டவுட் இருக்கலாம், ஆனால் எனக்கு அந்த டவுட் இருக்கக்கூடாது. ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு வேற யாராவது அவங்க பயங்கரமாக அவங்க மூளையை கொண்டு அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா, இப்படி இல்லை அப்படின்னு பல கொஸ்டின்ஸ் அவங்க மூளையை வச்சு அவங்க எவ்வளோதான் ரைஸ் பண்ணாலும் நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பைபிளில் நமக்கு சொல்லியிருக்கு, எஸ், ஜீசஸ் இந்த புதுமையை செய்தார். ரெண்டாவது, இந்த ஒரு இயற்கையான ஒரு உண்மையான ஒரு புயலை, கண்ணால் கண்ட ஒரு புயலை, ஒரு காற்றை இவரால் அடக்க முடியலைன்னா என்னோட வாழ்க்கையிலையும் இருக்கிற ஸ்டோம்ஸ், எழும்புகிற பெரிய பெரிய புயல்களை என் ஜீசஸால் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. ஸோ நமக்கு அந்த டவுட்டே கிடையாது. உண்மை என்ன, அவர் இயற்கையில் வந்த வெறும் இந்த புயலையும் காற்றையும் அடக்கினார் என்பது. மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகுல இருந்தவர். அப்பொழுது ஒரு பெரும் புயல், 37ல் பெரும் புயல் அளித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பி கொண்டிருந்தது. இப்போ மேபி நம்ம ஒரு புயல், ஒரு அலைதானே அப்படின்னு ஈஸியாக எடுத்துக்க முடியும். அந்த நேரத்தில் இந்த ஒரு புயலை ஒரு ஈஸியான ஒரு இதாக எடுத்துக்கொள்ள முடியாதான். ஏன்னா கலிலேயா கடல் இங்கே இருக்கிறதுல யாரெல்லாம் போயிருக்கிறோம், கலிலேயா கடலுக்கு போயிருக்கிறோம், ஃபியோனா அண்ட் சி போயிருக்கிறோம்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த கலிலேயா கடலுக்கு ஒரு பேக்ரவுண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே எப்போ காற்று வரும்னு யாருக்குமே தெரியாதான். திடீர்னு வருமா, அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இதுவாக இருக்குமா. ஏன்னா அந்த 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 கலிலேயா இருக்கிற அந்த பகுதி வந்து சி லெவலை விட 600 feet பிலோ சி லெவலில் இருக்கு. சி லெவலை விட 6,000 feet வந்து பிலோ சி லெவலில் இருக்கு. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை மோரார்லெஸ் சி லெவலுக்கு ஈக்குவலாக தான் இருக்கு. ஓகேயா? இந்தியாவிலேயே கேரளத்தில் ஒரு இடம் இருக்கும், அதுதான்
அதிகமாக சி லெவலை விட அதிகம் லோவாக இருக்கிறது, பிலோ லெவலில் இருக்கிறது எதுன்னு கேட்டால் குடைநாடு அப்படின்னு கேரளத்தில் ஒரு இடம் இருக்கான். அதுதான் சி லெவலை விட அதிக ஆழத்தில் இருக்கிற ஒரு நாடாக நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஏரியாவும். அதையே எவ்வளவு ஃபீட் லோ இருக்குமா, 10 ஃபீட் தான் அது வந்து பிலோ சி லெவலில் இருக்குமா. ஆனால் இந்த கலிலேயா கடல் எத்தனை ஃபீட் லோலாம் இருக்குது, 6000 ஃபீட் சி லெவலை விட கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆகும்னா இந்த கடலோட, இந்த கலிலேயா கடலோட கிழக்கு சைடில் பார்த்தா ஒரு ஒரு லேக் இருக்கான். இது இல்லை, மேற்கு சைடில் வந்து ஒரு 2 பிக் லேக் இருக்கான். இந்த கலிலேயா கடலோட மேற்கு பக்கத்தில் 2 பிக் லேக் இருக்கான். கிழக்கு பக்கத்தில் என்ன இருக்கான், ஒரு மலை இருக்கான். இந்த மலையிலேருந்து குளிர்ந்த காற்று வருமா, அதே நேரம் இந்த லேக்லேருந்து என்ன ஆகுமா, ஹாட்டான ஏர் வருமா. இந்த குளிர்ந்த காற்றும் இந்த ஹாட்டான காற்றும் வந்து ஒரு விதமான ஒரு மாற்றத்தை இந்த கலிலேயா கடலுக்கு மேலே உண்டு பண்ணும்போது இங்கே வந்து ஒரு 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 பெரிய ஒரு 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 மாற்றத்தை பார்க்க முடியுமா. அந்த அலைகள் எவ்வளவு அதிகம் போகும்னா 7 ஃபீட் ஹைட்டுக்கு போகுமா. இப்போ நம்ம ஒரு ஆளோட ஹைட் வந்து எப்படி இருக்கும், ஒரு நல்ல வளர்ந்த ஒரு ஆளுக்கு 6 ஃபீட் இருக்குன்னு வைங்களேன். நாங்கள் போன டைமில் அங்கே ஒரு போட்டு பார்த்தோம். இப்போ இது வந்து அலை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஹாட் ஏரும் இந்த கூல் ஏரும் வரும்போது ஒரு 7 ஃபீட்டுக்கு மேலே, போட்டை விடவும் 7 ஃபீட்டுக்கு மேலே அந்த அலைகள் போகுமா. ஓகேயா. இங்கே உள்ள போட் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம பார்க்குறது மாதிரி ஒரு நல்ல செக்யூராக இருக்கிற போட்டு மாதிரி இருக்காது. அந்த டைமில் இருக்கிற போட்டுகள், அந்த போட் எப்படி இருக்குமா, அந்த 1986 இந்த ஒரு போட்டை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க கலிலேயா. நம்ம போன அங்கே ஒரு போட் இருந்துச்சு பார்த்தோம் இல்லையா, அதோட ஃபிகர் எடுக்கலை. ஒரு பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபியோனா ஞாபகம் இருக்கா, ஆன்சிலினிக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம அங்கே போன டைமில் ஒரு போட்டு பார்த்தோம். அந்த போட்டு வந்து அப்படி ரொம்ப இந்த இப்போ எல்லாம் பார்த்தா ஒரு பெரிய மரத்தை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த போட் இருக்குது. ஓகேவா. அது ஒரு இப்போ இருக்கிற மாதிரி வீடு மாதிரி, இப்போ உள்ள போட்ஸ் எல்லாம் வீடு மாதிரி பெருசாக இருக்குது, அந்த அளவுக்கு பிக்காக கிடையாது. அதோட லென்த் வந்து 25 ஃபீட் தான் இருக்குமா. வித்து வந்து 7.5 ஃபீட், விட்டு வந்து 7.5 ஃபீட் தான் இருக்குது. அதோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது, 4.5 ஃபீட் தான் இருக்குது. ஒரு 15 பேர் இந்த போட்டில் போகலாம். அப்போ 4.5 ஃபீட் இருக்கக்கூடிய அந்த போட்டோட ஹைட்லேருந்து 7 ஃபீட்டுக்கு அலைகள் வரும்போது எப்படி இருக்கும், பயப்படுற மாதிரி இருக்குமா, பயப்படுற மாதிரி இல்லாமல் இருக்குமா. ஒரு போட்டோட ஹைட்டே 4.5 இருக்குது, அதுலேருந்து 7 ஃபீட்டுக்கு அலைகள் வருது. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த கலிலேய கடல்ல அந்த ஏற்படுகிற அந்த மாற்றம் ஒரு உண்மையிலேயே பயத்தை கொண்டு வருகிற ஒரு செயல் தான். உண்மையிலேயே ஒரு பயத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு செயல் தான். ஓகே. இது வந்து நம்ம இதோட பேக்ரவுண்ட் பார்த்தோம். இதோட அலை எந்த மாதிரி இருக்கும், போட் எந்த மாதிரி இருக்கும், சீடர்களுக்கு இது உண்மையிலேயே பயத்தை கொண்டு வந்தது தானா அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அதுக்காக நான் இதோட பேக்ரவுண்டை சொன்னேன். இப்போ இந்த போட்டை வந்து 1986 ஃபவுண்ட் பண்ணாங்க. இதை வந்து ஜீசஸ் போட்டுன்னு சொல்லுவாங்களாம், ஜீசஸ் போட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த போட்டோட பேக் சைடில் யார் தூங்கிக்கிட்டு இருக்கிறா, ஜீசஸ் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. எப்போ ஏதாவது ஒரு போட் இருந்தாலும் அந்த போட்டோட எந்த சைடு வந்து ஹைட் அதிகமாக இருக்கும், பேக் சைடா ஃப்ரண்ட் சைடா, பேக் சைடில் தான் ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி ஜீசஸ் என்ன பண்ணுறாங்க, பில்லோ வச்சு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. அப்போ இது உண்மையிலேயே ரியலான பிக் ப்ராப்ளம் தானா? எஸ், பிக் ப்ராப்ளம் தான். அப்போ இங்கே இந்த இடத்துல சீடர்களுக்கு 2 ப்ராப்ளம் இருந்தது. சீடர்களுக்கு 2 ப்ராப்ளம். ஒன்று அலையோட ப்ராப்ளம், இன்னொரு ப்ராப்ளம் எது, நீங்கள் தான் சொல்லணும். ஒன்று உண்மையிலே ஒரு பயத்தை உண்டு பண்ணுற ஒரு அலை. ஏன்னா அவங்க போட்டு ஹைட்டே 4.5 ஃபீட்டு தான் இருக்குது, 7 ஃபீட் வரைக்கும் அலை போகுது. அப்போ அந்த ஒரு இடத்துல அலை பெருசாக வர்றது சீடர்களுக்கு ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் எது, யாராவது கெஸ் பண்ண முடியுமா? அவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, ஜீசஸ் தூங்கிட்டு இருக்கிறது தான் ப்ராப்ளம். இவர் தான் நம்மளை கூப்பிட்டாரு. நான் இதான் ஃபர்ஸ்ட் சொல்ல தொடங்கினேன். யாரை கூப்பிட்டது, அவர் சீடர்கள் கூப்பிட்டு ஜீசஸ் போனாரா, ஜீசஸ் கூப்பிட்டு சீடர்கள் போனாங்களா அப்படிங்கிறது. ஜீசஸ் கூப்பிட்டு தான் சீடர்கள் போனாங்க. அவங்களுக்கு என்ன தோணுது, இவர் தான் நம்மளை கூப்பிட்டாரு, பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குது, இவர் பேசாமல் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். நம்மளையும் வாங்க, நான் உங்களை அன்பு செய்கிறேன், நான் உங்களுக்கு எல்லாமே தரேன், சுமை சுமந்து சோர்ந்துட்டு போகிற என்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டது யாரு, ஜீசஸ். நம்ம இன்னைக்கு நிறைய இடங்கள்ல
ஒரு 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 முணுமுணுக்குகிற ஒரு இடத்துக்குள்ள நம்ம போகும்போது நம்ம மனநிலை அப்படிதான் இருக்கு. இவர் தான் என்ன வான்னு கூப்பிட்டாரு, எங்கேயோ இருந்த என்ன நான் தான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கேன்னு கூப்பிட்டாரு. இப்ப நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம மாதிரி இவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். சீடர்களுடைய மனநிலை ஃபியோனா சொன்ன மாதிரி அவருக்கு அக்கறை இல்லை அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஜீசஸ் வந்து என்ன பண்றாரு, அவர் தான் கூப்பிட்டாரு, அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப சீடர்களுக்கு 2 பிரச்சனை இருந்தது. எதெல்லாம்? புயல் ஒரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை ஜீசஸ் தூங்கிட்டு ஜீசஸ் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். ஓகே, இப்போ உண்மையிலே ப்ராப்ளம் அங்கே இருக்கிறது உண்மை. இவங்க போய் அந்த இடத்துல ஒரு விதமான ஒரு இரிட்டேஷன் இவங்களுக்கு வந்திருக்கும். இவரும் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, புயலும் இப்படி இருக்கு அப்படின்ற அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்கள் நிற்கிறீங்க 4.5 feet ஹைட்டில் தான் உள்ள ஒரு போட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை கூட்டிகிட்டு போன ஒரு ஆள் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? சவுண்டு போட்டாங்க, லவுடாக வாய்ஸ் இப்படி இருக்கே, ஐயோ ஐயோ தண்ணியை தூக்கி அங்கே ஊற்று, இங்கே ஊற்று, இங்கே வருது அங்கே வருது. ஒரு ப்ராப்ளம் வந்தால் அவங்க மூளையில் என்னெல்லாம் பண்ண முடியும்? ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய பிஹெச்டிஸ் இல்லையா? பேதுரு எல்லாம் சின்னதுலேயே கடல் மீன் பிடிக்கிறதுல வல்லவராம் இல்லையா? அப்போ அவங்க மைண்டுக்கு என்னெல்லாம் வந்திருக்குமோ அதெல்லாம் பண்ணியிருப்பாங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் இம்மிடியேட்டாக வந்த உடனே இறைமகன் நம்ம போட்டில் தூங்கி கொண்டிருக்கிறது, அவரை எழுப்புவோம் நம்ம ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு லெவலில் எங்களால் எதுவும் அவரை முணுமுணுத்திருப்பாங்க, அவரை என்னெல்லாமோ சொல்லியிருப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு ஒரு லெவலில் தங்களால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு இடம் வந்த பிறகு தான் எழுப்பியிருப்பாங்க. எழுப்புனது கரெக்டாக தப்பா? ஐ வாண்ட் ஆன்சர். கரெக்ட். ஏன்னா அட்லீஸ்ட் அவ்வளோ ஃபெய்த்தாக அவங்களுக்கு இருந்தது இல்லையா? அதனால தானே எழுப்புனாங்க. சுத்தமாக இவரை எழுப்பி ஒரு யூஸும் ஆகாது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக எழுப்பியிருக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க எழுப்புனது கரெக்டு. அவங்க எந்த மாதிரி எழுப்பியிருப்பாங்க? அந்த எழுப்புன வே இருக்கு இல்லையா, அது வந்து தப்பு. அவங்க எழுப்புனது கரெக்டு. அப்போ எது தப்பு? த வே. ஆண்டவரே நீர் தூங்குகிறீரே, உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் சாகுறோமே, அந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, போதகரே சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா. அப்போ போய் மெதுவாக எப்படி எழுப்பியிருப்பாங்க? போதகரே நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? அவரை குலுக்கியிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. இவ்வளவு அலையில எழும்பாதவரை நாங்கள் இது பண்ணியாது எழும்புறாருன்னு பார்ப்போன்னு எவ்வளோ கத்தியிருப்பாங்க. எழுப்புங்கப்பா அவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தெரியாது, நம்ம ஜஸ்ட் சும்மா ஒரு இமேஜினுக்காக நம்ம சொல்லி பார்க்குறோம் இல்லையா? குலுக்கி அமுக்கி எழுப்புங்க, உங்களுக்கு நாங்கள் சாகுறோமே உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லி அவங்க எழுப்பியிருப்பாங்க இல்லையா? ஸோ எழுப்புனது தப்பான்னு கேட்டால் தப்பு கிடையாது. ஆனால் அவங்க வே தே டிட் தட் இஸ் நாட் கரெக்ட். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம பிரச்சனைகள் இல்லை, நம்ம ஜீசஸை கூப்பிடணுமா? எனக்கு நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது, ஃபெய்த் இருக்குது, ஜீசஸ் எல்லாமே செய்து முடித்து விட்டார், ஸோ நான் ஆண்டவரை கூப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கணுமா? இல்லை, ஆண்டவரை கூப்பிடணும். அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் அவங்க ஜீசஸை கூப்பிட்டாங்க. ஆனால் எப்படி கூப்பிடணும்? ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, உங்களுக்கு கண்ணே இல்லையா, நான் இப்படி கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியலையா, உண்மையிலேயே உங்களுக்கு காது கேட்குதா, நான் அழுறேனே, நான் இவ்வளவு செய்கிறேன் அப்படின்னு கூப்பிடணுமா? இல்லை, ஆண்டவரை கூப்பிடணும். ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு எல்லாம் செஞ்சுருக்கிறீங்க, என் கூடவே இருக்கிறீங்க, என் போட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கை படகுல நீங்கள் இருக்கிறீங்க, எனக்கு எதுவுமே நடக்காதுங்கிற நம்பிக்கையில் கூப்பிடணும். ஸோ நம்ம இங்கே ஜீசஸை சீடர்கள் கூப்பிட்டது தப்பு கிடையாது. the way they did that is not correct. ஓகே, அது பார்த்துட்டோம். ரெண்டாவது, அங்கே என்ன நடந்தது? ஜீசஸ் வந்து அந்த இடத்துல தூங்கி கொண்டிருந்தார் இல்லையா? அது எது குறிக்குது? ஜீசஸ் ஒன்றும் தெரியாம ஏன் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு தூங்கணும்? அவரோட ஆன்சி சொன்னா ஹெவன்லி பீஸை பார்க்க முடிஞ்சதுன்னு சொன்னான். ஓகேயா? ஒன்று அவர் டயர்டாக இருந்திருக்கலாம். அந்த முந்தின இதை பார்த்தீங்கன்னா அவர் அந்த நாள் முழுவதும் அவர் இறை வார்த்தையை போதித்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ இதில் 2 ரீசன் இருக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா, இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். 2 ரீசன் இருந்திருக்கலாம். ஒன்று வந்து அவர் இறைமகனா மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் மனிதனாகவும் இருந்தார் இல்லையா? அப்போ அவர் வந்து டயர்டாக இருந்திருக்கலாம், அப்போ அதனால் அவர் தூங்கியிருக்கலாம். ரெண்டாவது, கடவுள் மேலே வைத்திருக்கிற அந்த ஒரு விசுவாசத்தை காட்டுது. எவ்வளவு பெரிய பிக் ஸ்ட்ரோம் வந்தாலும் நெவர் மைண்ட், என் காட் அவரால் பண்ண முடியும், அவர் என் கூட இருக்கும்போது
அவர் அனுப்புன அவருடைய தந்தை அவர் அந்த இடத்துல எந்த ஒரு தீங்குக்கும் அவர் ஆளாக்க மாட்டாருங்கிறது தெரியும். ஆண்டவருடைய திட்டத்தை நான் நிறைவேற்ற தான் வந்திருக்கிறேங்கிறத அவர் தெரிந்து வைத்திருந்தாரு. அந்த ஃபெய்த்துக்குள்ளாடி அவர் இருந்ததுனால தான் அவர் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க முடிஞ்சது, தலையணை வச்சு தூங்க முடிஞ்சது. ஒன்று டயர்டாக இருந்தார், ரெண்டாவது அவருக்கு இந்த வரக்கூடிய அந்த ஒரு எந்த ஒரு பிக் ஸ்ட்ரோமாக இருந்தாலும் ஹீ நெவர் மைண்ட். அவர் அம்மட்டே அதான் சொல்கிறாரு, எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு இடத்துல நின்னாலும் எதை பற்றி நீ கவலைப்படாத, அதை ஒரு பொருளாகவே நினைக்காத, யூ டோன்ட் கன்சிடர், யூ நெவர் மைண்ட், நீ அதை நினைக்கவே நினைக்காத, ஏன்னா நான் கூட இருக்கேன் அப்படிங்கிறார். ஏன்னா பைபிளில் இருக்கு ப்ராவர்ப் 3:24 பார்த்தீங்கன்னா, ப்ராவர்ப் 3:24 ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் சொல்கிறேன். ப்ராவர்ப்ஸ் 3:24 நீதிமொழிகள் 3:24 நீ படுக்க போகும்போதும் உன் மனதில் அச்சம் இராது, உன் படுக்கையில் நீ அயர்ந்து தூங்குவாய். ஓகே, நீ படுக்க போகும்போது உன் மனதில் அச்சம் இருக்காது, உன் படுக்கையில் நீ அயர்ந்து தூங்குவாய். இதுதான் நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளாடி இருக்கும்போது நமக்கு தூங்கும்போது நம்ம நல்லா தூங்குவோமா, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தூங்குவோமா, ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. நீ படுக்க போகும்போது உன் மனதில் அச்சம் இருக்காது, உன் படுக்கையில் நீ அயர்ந்து தூங்குவாய் அப்படிங்கிறதான் வார்த்தை. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறார். ஓகே, இதை நம்ம பார்க்குறோம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்கிறது, டைம் போயிட்டே இருக்கு, 4:20 ஆயிடுச்சு. அவங்க எழுப்புனாங்க, ஜீசஸ் எழும்பிட்டாரு. எழும்பி யாரோ ஒருத்தங்க சொன்னாங்களே, யார் சொன்னாங்க அவர் கூலாக எழும்புனாருன்னு? அக்ஷயா சொன்னாங்க, அவருடைய பொறுமையை பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க இல்லையா. அவர் வந்து ரொம்ப இது ஆகலை, அவர் பொறுமையாக எழும்புனதை பார்த்தோம் அப்படின்னு. இதோட ரிசல்ட் என்ன, இதோட இவங்க இவ்வளவு தூரத்துக்கு அவரை உலுக்கி இது பண்ணி எழுப்புனதோட அவுட்புட் என்ன, எதனால அவங்க எப்படி எழுப்புனாங்க? அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு அன்பிலீஃப் இருந்தது, பயம் இருந்தது. யாருக்கு? ஜீசஸுக்கு. ஆமா தானா? இந்த அன்பிலீஃப், ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு அவநம்பிக்கையும் பயமும் இல்லைன்னா அவங்க இப்படி எழுப்பியிருக்க மாட்டாங்க. ஓகே, அவங்க அப்படி எழுப்புனதுக்கு ஆண்டவர் ஜீசஸ் மார்க் 4:39 என்ன பண்றாரு பார்ப்போம். மார்க் 4:39 அவர்கள் எழுப்பினார்கள், முடிச்ச உடனே 4:39 அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார், கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார். அவர் எழும்புன உடனே ப்ளீஸ் 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 கடலை நீ கொஞ்சம் சும்மா இரு, காற்றே பிதாவே இந்த காற்றை சும்மா இருக்க சொல்லுங்க அப்படி கேட்டாரா? ஏன்னா நம்ம இப்போ பைபிளில் நம்ம இப்போ இந்த ஹீலிங்ஸ் ப்ரேயர்லாம் பண்ணுறோம் இல்லையா, நம்ம அப்போது என்ன பண்ணணுங்கிறது இதுலேயும் நம்ம கற்றுக்க முடியும். அப்போ ஜீசஸ் எழுப்பிட்டாரு, அவங்க பயத்தில் அவரை அமுக்கி குலுக்கி எழுப்புனாங்க. அவங்க பயம் இருந்ததுனால, அன்பிலீஃப் இருந்ததுனால அவ்வளோ தூரத்துக்கு தான் அவரை பண்ணியிருப்பாங்க. எழுப்பிட்டு அவர் என்ன பண்ணார்? புயலே ப்ளீஸ் கெட் அவுட் சொன்னாரா? காற்றே ப்ளீஸ் காம் டவுன் சொன்னாரா? இல்லை. என்ன பண்ணார்? அதட்டினார். இல்லை பிதாவே இந்த நேரத்தில் இப்படி நடக்குது, நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு பிதாவிட்ட மண்டாடினாரா? இல்லை. ஏன்னா அவர் யாருன்னு, அவரோட பவர் என்னன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார். இன்னைக்கு நமக்கு பல நேரங்களில் நம்ம யாரு, நம்ம பவர் என்னன்னு நமக்கு தெரியறதில்ல. நம்ம எதை குறித்து பெருமை பாராட்டணும் தெரியுமா? எல்லா இடத்துலையும் நான் ஜீசஸோட மகள், எனக்கு ஜீசஸோட வல்லமை இருக்குன்னு நான் பெருமை பாராட்டணும். அடுத்தவங்க உங்களை பார்த்து சொன்னாலும் பிரச்சனை, ஆமாம் இவன் மட்டும்தான் ஜீசஸோட மகள், இந்த அளவுக்கு இவளுக்கு பெருமை தேவையில்லை, இவ்வளவு ஓவர் கான்ஃபிடன்ஸ் தேவையில்லை அப்படின்னு ஆண்டவருக்கு மேலே ஓவர் கான்ஃபிடன்ஸாக தான் இருக்கணும், நம்ம மேலே இல்லை. ஜீசஸுக்கு தெரிஞ்சிருந்துச்சு நான் யாரு, என்னோட பவர் என்ன. நம்மளே அதான் சொல்றாரு, நம்மளும் தெரிஞ்சு வச்சிருக்கேன், நான் யாரு, நான் ஜீசஸோட பிள்ளை, என்னோட பவர் என்ன. ஜீசஸ் என்ன நான் செய்வதையே நீங்களும் செய்வீர்கள்னு சொல்லிட்டு போயிருக்காரு, ஐ கேன் டூ. அப்போ நான் எழும்பி தயவு செஞ்சு வெளியே போகணும், நான் புயலையோ ஒரு ஹீலிங் ப்ரேயர் பண்ணும்போது தயவு செஞ்சு காய்ச்சலே வெளியே போ ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்கவோ, பிதாவே இந்த காய்ச்சலை வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்லவோ பண்ணக்கூடாது. நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன? இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன் வெளியே போ அப்படின்னு. எந்த ப்ராப்ளம் இருக்கோ ப்ராப்ளத்திட்ட நம்ம பேசணும். ஜீசஸ் என்ன பண்ணாரு? ப்ராப்ளத்திட்ட பேசினார். காற்றே இறையாதே, கடலே அமைதியாயிரு அப்படின்னு சொன்னார். ஆமா தானா? அப்போ இதை நம்மளுடைய லெசனாக எடுத்துக்கலாமா? அப்போ
விசுவசிக்கிற பயத்தினால சீடர்கள் பண்ணதுக்கும் ஜீசஸ் பண்ணதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? சீடர்களுக்கு இருந்தது பயம், அவநம்பிக்கை, அவங்க கத்துனாங்க, கூச்சல் போட்டாங்க. ஜீசஸுக்கு இருந்தது நான் எதுக்காக வந்திருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளைங்கிற அந்த நான் ஒரு இறைமகனுங்கிறத அவர் உணர்ந்திருந்தாரு. அவர் அமைதியா இருந்தாரு. அவங்க கத்துனாங்க, ஜீசஸ் என்ன பண்ணாரு? அவங்க ப்ராப்ளத்தை பத்தி ஐயோ சாகுறோமே அப்படின்னாங்க, ப்ராப்ளத்தை பத்தி பேசுனாங்க. ஜீசஸ் ப்ராப்ளத்துக்கிட்ட பேசினார். புரிஞ்சுக்க முடியுதா? ஜீசஸ் பேசினது ப்ராப்ளத்துக்கு கிட்ட, இறையாதே அமைதியா இருந்தாரு. அவங்க என்ன பண்ணாங்க? ப்ராப்ளத்தை பத்தி ஐயோ அலை வருதே, கடல் வருதே, நாங்க சாகுறோமே, உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க. ஸோ இவங்க பதட்டப்பட்டாங்க, அவர் தூங்கினாரு. இவங்க ப்ராப்ளத்தை பத்தி பேசினாங்க, ஆண்டவர் ப்ராப்ளத்துக்கிட்ட பேசினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, இப்போ லாஸ்ட்ல இதுக்கு அப்புறம் உள்ளதை பார்ப்போம். அவர் விழித்தெழுந்து இதெல்லாம் சொல்லிட்டாரு, காற்றும் கடலும் அடங்கியது. இப்போ என்ன ஆகுது? மிகுந்த அமைதி உண்டாயிடுச்சு. இங்க இடத்துல 37ல பார்த்தீங்கன்னா பெரும் புயல் அடித்ததுன்னு. இந்த 39ல பார்த்தீங்கன்னா மிகுந்த அமைதி உண்டாயிடுச்சு. எப்படி அது பெரும் புயலா இருந்ததோ இங்க மிகுந்த அமைதியா மாறிடுச்சு. நம்மளோட பிரச்சனைகள் ஹவு பிக்கா இருந்தாலும், எவ்வளவு பெருசா இருந்தாலும், ஆண்டவர் அந்த இடத்துல தலையிடும் போது, அவர் அந்த இடத்துல உள்ள வரும்போது அது அதை விட பெரிய அமைதியா மாறும். இதை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். அப்போ ஃபர்ஸ்ட் அது ஒரு மிகுந்த ஒரு பெரும் புயலா இருந்தது. இந்த இடத்துல என்னாச்சு? ஒரு பெரும் அமைதியை தந்தது. பிரைஸ் தி லார்ட். அது யாரால தர முடியும்? மனுஷனால தர முடியுமா? உங்க வாழ்க்கையில இன்னைக்கு சந்திக்கிற எந்த பலவீனங்களா இருக்கட்டும், இன்னைக்கு உங்களுக்கு பெருசா தெரிகிற அந்த ஒரு எக்ஸாம் ஃபியர்ஸ், இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள், நீங்க பார்த்து கொண்டிருக்கிற, சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு அடுத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைகிறதான் பிரச்சனை, நல்ல வேலை அமைகிறதான் பிரச்சனை, ஒரு பெரிய புயலா உங்களுக்கு தெரிகிறது. நீங்க ஆண்டவருக்குள்ள நம்பிக்கை வைத்து கொண்டே இருக்கும்போது, ஆண்டவர் அதுக்குள்ள இடைப்படுகிறாருங்கிறத நீங்க நம்பும் போது, அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, ஆனா அவர் என் படகுல தான் இருக்கிறாரு. அந்த நம்பிக்கை இருக்கும்போது, இன்னைக்கு எதுவுமே செய்யாதது மாதிரி உங்களுக்கு இருந்தாலும், அங்க சம்திங் மை ஜீசஸ், மை காட் டூயிங் ஃபார் மீ அப்படிங்கிற ஒரு ஃபெய்த் உங்களுக்குள்ள இருக்கும்போது, இப்ப காணப்படுகிற அந்த பெரிய அந்த ஒரு புயல் ஒரு பெரிய அமைதியா மாறும். பிலீவ் பண்றீங்களா? அவர் இந்த விஷயத்தை எப்படி பண்ணாரு? ஒரு அசால்ட்டான ஒரு விஷயமா பண்ணாரு. உறங்கிட்டு இருந்தாரு, இவங்களோட இதை பார்த்தாரு, எழும்பின உடனே ஏன் கோவப்படுறீங்கன்னு கேட்கல. நீங்க பாத்தீங்கன்னா அவர் இவங்க 2 பேரையும், காற்றையும் கடலையும் அவர் இது பண்ணிட்டு தான் பின்ன என்ன பண்றாரு? அவங்கள நோக்கி கேட்கிறாரு, ஏன் நஞ்சுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. ஒருவேளை எழும்பின உடனே இந்த காற்றையும் கடலையும் அதட்டாம ஏன் நஞ்சுகிறீர்கள்னு கேட்டா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? தண்ணியை கோரி ஜீசஸ் மேல வித்திருப்பாங்க. தெரியாது, நான் சும்மா சொல்றேன், நம்ம இமேஜின். இப்ப அவருக்கு ஜீசஸுக்கு தெரியும் இந்த இடத்துல நான் எதுவும் ஏன்னா அவங்களே பயந்து போயிருக்கிறாங்க, நம்பிக்கை இழந்து போயிருக்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் இவ்வளவு அற்புதங்களை பண்ணி அவங்க பிலீவ் பண்ணாம இந்த ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன சின்னதா நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் ஜீசஸ் இவங்க அமுக்கி குலுக்கி அவரை எழுப்பின பிறகும் என்ன பண்றாரு? ஜீசஸ் உடனே எழும்பி, ஏன் நஞ்சுகிறீர்கள்? நான் உங்களுடன் கூட இருப்பது உங்களுக்கு தெரியவில்லையா? நான் அதை செய்யவில்லையா, இதை செய்யவில்லையான்னு ஜீசஸ் கேட்கல. காற்றையும் கடலையும் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கேட்கிறார், ஏன் நஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அடுத்து என்ன வருது பாருங்க. 41ல, நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், டைம் ஆயிடுச்சு. 41ல அவர்கள் பேரச்சம் கொண்டு, இங்கேயும் திருப்பியும் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க இந்த இடத்துல? அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். எப்பவுமே அப்படிதான். நமக்கு இப்படிப்பட்ட பயம் நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய இடத்துல சந்திச்சிருப்போம். எசாயா பைபிள்ல பாத்தீங்கன்னா, எசாயா வந்து ஆண்டவரை பார்க்கணும்னு கேட்பார். நீங்க எசாயால வாசிக்கும் போது தெரியும். அந்த இடத்துல எசாயா ஆண்டவருடைய மகிமையை பார்க்கும்போது அவர் சொல்லுவாரு, ஐயோ நான் வந்து அசுத்தமான உதடுகளை கொண்ட மனிதன்,
அசுத்தமான உதடுகளை கொண்ட மனிதர்கள் மத்தியில நான் வாழ்கிற நான் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பேரச்சத்துக்குள்ள ஆண்டவரை பார்க்கணும்னு கேட்ட எசாயா ஆண்டவர் அவரை தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது பார்த்த பிறகு அவர் சொல்லுவார், ஐயோ என்னை விட்டு போய்விடும், நானும் ஒரு அசுத்த உதடுகளை கொண்ட மனிதன், நான் அசுத்த உதடுகளை கொண்ட மனிதர்கள் மத்தியில் வாழ்கிற மனுஷனா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேரச்சத்துக்குள்ளடி போவார். இந்த அச்சம் நல்லது. பீட்டர் லூக் 5:8 வாசிங்க. லூக் 5:8. லூக் 5:8ல என்னாகும்? 7லேருந்து வாசிங்க, 6லேருந்து. அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. 8 இதை கண்ட சீமோன் பேதுரு, லூக் 5:8, இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவர் தான் சொன்னாரு, எங்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கல, கொள்ளல எல்லாம் சொன்னாரு. அவர் செய்கிற அந்த ஒரு அற்புதத்தை பார்த்த பிறகு அவரே சொல்றாரு, என்னை விட்டு போய்விடும், நான் பாவி. ஐசாயா ஆண்டவருடைய மகிமையை பார்க்கறதுக்காக அவர் ஏங்கிக்கிட்டு இருந்தார். அவர் பார்த்த பிறகு, ஐயோ நான் இதை பார்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறேனே அப்படி. ஏன்னா ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் போது அப்படிதான், நம்மளால தாங்கிக்க முடியாது. சில நேரம் அவர் அந்த அன்பை நம்ம தாங்க முடியாத அளவுக்கு நமக்கு கொட்டுவார். அந்த அன்புல நீங்க மூழ்கும் போது உங்களை அழியாம நீங்க அழுவீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு சின்ன விஷயத்துக்காக கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, அவர் தர்றதை பார்க்கும்போது நம்ம வியந்து நிற்போம். அந்த அச்சம் நல்லது. என் ஆண்டவர் எனக்கு ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயம் இல்லை, இவ்வளவு பண்றாரு, ஐயோ இவர் யாரு, சே இப்படிப்பட்ட பெரியவரா என் ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு கலந்த அந்த அச்சம் நல்லது. அந்த அச்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். நமக்கு ஆண்டவர் தருவார். இந்த இடத்துல என்ன ஆகுது? சீடர்கள் ஃபர்ஸ்ட் அவங்க பயந்தது யாரை கண்டு? புயலை கண்டு, காற்றை கண்டு. ஆண்டவருடைய அந்த ஒரு மகிமையை பார்த்தது பிறகு, அவருடைய அந்த செயலை பார்த்தது பிறகு அவங்க எதை பத்தி அச்சப்படுறாங்க? ஆண்டவரை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து அச்சப்படுறாங்க. பேரச்சம் கொண்டவர்களாக காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது, இவர் யாரோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இங்க இந்த இடத்துல இப்ப எது பிக்கா தெரியுது? ஓகே, இதே மாதிரி ஜான்லையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஜான் வந்து யோவான் திருவெளிப்பாடுல யோவான் ஆண்டவரை பார்த்தபோது நான் செத்தவனை போல விழுந்தேன். ஜான் திருவெளிப்பாடு 1:17 வாசிங்க. ஏன்னா ஆண்டவருடைய மகிமையை நம்மளால பார்க்கும்போது நம்மளால பொறுத்து கொள்ள முடியாது. அப்படி அவர் வந்து அளவுக்கு அதிகமா நம்மளை அன்பு செய்கிற ஆண்டவர். திருவெளிப்பாடு 1:17, நான் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே. அப்போ ஜான் வந்து ஜீசஸோட வல்லமையை பார்த்தபோது, அவரை பார்த்தபோது, அவருடைய குளோரியை பார்த்தபோது செத்தவனை போல விழுந்தார். ஏன் செத்தவனை போல விழுந்தார்? அவருடைய பவர் அவ்வளவு பெரியது. அந்த ஒரு மகிமைக்குள்ளாடி பாவிகளான நம்ம நிற்க முடியாது. சில நேரம் அவருடைய அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது, நான் பர்சனலாக ஒரு நாள் ஒரு ப்ரேயரில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் கூடி ஜபித்து கொண்டிருக்கும் போது தான் ஒரு விதமான ஒரு லைட்டை நான் உணர்ந்தேன். அந்த லைட் ஒரு சின்ன ஒரு லைட்டாக தான் நான் பார்த்தேன். ஆனால் அந்த லைட்டு ஒரு ஜீசஸோட ஒரு வெளிச்சம் என்னால் பார்க்க முடிஞ்சது. பட் நான் எதுக்கு அழுதேன்னு எனக்கு தெரியாது. ஐ கிரைட் லாட். நான் அவ்வளோ தூரத்துக்கு அழுதேன், பயங்கரமாக அழுதேன். என்னால் அந்த இடத்துல எதுக்கு அழுதுன்னு எனக்கு தெரியாது. அப்பான்னு மட்டும்தான் என்னோட வாயில வார்த்தை வந்ததே தவிர நான் அழுதுகிட்டே இருந்தேன். ஏன் அழுதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அவ்வளவு பாவி. இந்த பாவம் நிறைந்த நம்ம அந்த ஒரு வெளிச்சத்துக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது. அதுதான் உண்மை. அவருடைய மகிமை வெளிப்படும் போது இந்த சீடர்கள் இந்த புயலையும் காற்றையும் பார்த்து அச்சம் கொண்டாங்க. ஆனா பின்னாடி ஜீசஸ் அந்த காற்றையும் கடலையும் கடிந்து கொண்ட போது அவங்க திருப்பி ஆண்டவரை பார்த்து அந்த ஒரு அபூர்வமான, அவங்களால நம்ப முடியாத ஒரு பேரச்சத்துக்குள்ளாடி, இவர் யாரு, இவர் எப்படிப்பட்டவர், வியந்து நின்னாங்க. ஒரு குழந்தைய எடுத்துக்குங்களேன். அந்த குழந்தை ஒரு அப்பாவை பத்தி எப்ப பயப்படும்? அந்த அப்பாட்ட நம்ம நல்ல அன்பா இருக்கும், அந்த அப்பாவை கட்டி பிடிக்கும். அப்பா படுக்குன்னு கோவப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அது பயப்படாது, என்ன ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயம். ஆனா அதே அப்பா அந்த பிள்ளைக்கு முன்னாடி ஹீரோவா தெரிவாரு நிறைய விஷயங்கள்ல.
அப்போ அந்த குழந்தை அப்படி ஏன் அப்பாவா அப்படி அப்படின்னு ஒரு வியந்து நிற்கும் இல்லையா? அது வந்து உலகப்பூர்வமான ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது. அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம எதை குறித்து இருக்கிறோமோ அந்த கடலையும் காற்றையும், என்ன பிரச்சனை நமக்கு முன்னாடி இருந்தாலும் அதை அதட்டக்கூடியவர். அவர் சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறவர்கள் நமக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரு. He did everything for us. அவன் பயப்பட தேவையில்லை. அவர் நமக்காக செய்கிற விஷயங்கள், செய்து வைத்திருக்கிற விஷயங்கள் தான், எதுவுமே செய்ய போறது இல்லை. அந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளும் போது, அதை நமக்குன்னு எடுத்துக்கொள்ளும் போது, இப்படிப்பட்ட ஆண்டவரா, நம்மளே வெக்கி குனியும் நிறைய இடத்துல. ஆண்டவரா, நான் இப்படி இருந்து நீங்க எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கீங்களே. அவர் சொன்னாரு, யார்? பீட்டர், என்னை விட்டு போய்விடும் ஆண்டவரே, நானும் பாவி, என்னை விட்டு தூரத்துல போயிடும். பிடிக்காம இல்லை, ஏன்னா நான் இதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது, நீங்களும் உங்க வாழ்க்கையில பல நேரங்கள்ல நீங்க இதை சந்திப்பீங்க. ஸோ இந்த இடத்துல எது பெருசா பேசப்படுது? இப்போ கடைசியில் 41ல பார்க்கும்போது எது பெருசா பேசப்படுது? அந்த சீடர்கள் பயந்ததும் இல்லை, அவங்க அங்க வந்த அந்த காற்றும் கடலும் இல்லை. எது பெருசா பேசப்படுது? அவருடைய வல்லமை, கடவுளுடைய மகிமை தான் இந்த இடத்துல பெருசா பேசப்படுது. அதுதான் பெருசு உண்மையிலேயுமே. அக்ரி பண்றீங்களா நான் சொல்றதுல? எது இந்த இடத்துல பெருசா தெரியுது? பெரிய புயல்னு சொன்னாங்க, பெரிய காற்றுன்னு சொன்னாங்க, அது ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. அவங்களோட பயம் பெருசா இருந்தது, அது ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. இங்க பெருசு எது? ஜீசஸோட க்ளோரி, அவருடைய மகிமை, அவருடைய அற்புதம், அவருடைய வல்லமை தான் பெருசு. அதுதான் உண்மை என்னைக்குமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு பிரேயரோட முடிப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்துதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் வல்லவர். நீர் எங்கள் கூடவே இருந்தபடி கிருபைக்காக நன்றி. இந்த இடத்துல விதைக்கப்பட்டிருக்கிற விதைகள் ஒவ்வொரு இதயங்களிலும் பதிந்திருக்கிறபடினால் நன்றி அப்பா. எந்த இடத்திலும் பதட்டப்படாமல், பயப்படாமல், எங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற புயல்களை அதட்டக்கூடியவர் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ந்து முன்னேற, அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வயதிலிருந்தே தொடர்ந்து முன்னேற, உம்மை சிக்கன பிடித்துக் கொள்ள, உம்மை குறித்த அந்த அச்சம் ஆண்டவரை இவர்களுக்கு நீர் அதிகமாக கொடுக்கிறபடினால் அன்று என் ஆண்டவர் இவ்வளவு பெரியவர் அன்று அந்த ஒரு மகிமையை இவர்கள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்வதற்காக நன்றி. ஆமென் ஆண்டவர். இந்த வார்த்தைகளுடைய இதயங்களில் எழுதப்பட்டிருக்கிறபடினால் நன்றி. இது 30, 60, 100 மடங்குமாக பலன் தருகிறபடினால் நன்றி. துதியும் கண்ணும் மகிமையும் உங்க ஒருவருக்கு. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதுல நான் ஒரு பாயிண்ட் சொல்லாம விட்டுட்டேன். எது ஆண்டவரை குறித்து உள்ள அச்சம் சரியாக இருந்தா இந்த உலகத்துல நம்ம எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஆண்டவரை குறித்து உள்ள அச்சம் சரியாக இருந்தா, இந்த அச்சம் சரியா இல்லாம இருக்கும்போது நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம சந்திக்கிற நிறைய விஷயங்களை குறித்து பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஸோ ஆண்டவரை குறித்த அச்சம் எனக்கு சரியா இருக்கா? நான் சரியா இருந்தா ஒரு பாவத்துல போறதுக்கு முன்னாடி நான் யோசிப்பேன். நான் ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசிப்பேன். என்னுடைய கடமையில தவறும் போது நான் யோசிப்பேன். நான் கோபப்படுறதுக்கு முன்னாடி யோசிப்பேன். ஸோ அவரை குறித்த அச்சம் எனக்குள்ளாக நிறைவாகும் போது நான் இந்த உலகத்துல எதை குறித்தும் நான் அச்சப்பட வேண்டிய அவசியம் இருக்கு, அது தேவை இருக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென்.